ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிம்பிளி ரியல் சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்டு பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ஸ்டஃப்டு பன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நான் சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நான் சிக்கன் கீமா எடுத்திருக்கேன், சீக்கிரமாகவே வெந்துடும். அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்ததும் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோதான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் கறி மசாலா அந்த மாதிரி எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா கோட்டாகி வந்திருக்கு. கடைசியாக நம்ம 1 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பன் எடுத்துக்கலாம். பன்னில் இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பன் எடுத்து அதை நடுவில் ஒரு ஸ்லிட் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பன்னும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பன் இருந்ததுனால நான் பன்னில் செய்கிறேன். உங்ககிட்ட ப்ரெட் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சது பன் மேலே ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 பன்லேயும் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அந்த சைடில் நான் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருந்தது, ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிறேன். சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இல்லைன்னா பட்டர் ஆர் கீ நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சீஸ் வச்சுக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதனால் சீஸ் ஷீட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் நிறைய பிடிக்காதுன்றதுனால நான் 1 ஷீட்லேருந்து ஹாஃப் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்போ ரெண்டுத்தையும் இப்போது கவர் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் டோஸ்டரில் தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட டோஸ்டர் இல்லைன்னா தோசை பேனில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் சேம் மெத்தடு தான். டோஸ்டரில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச பன் எடுத்து அதில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பன் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீக்கெண்டில் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாச்சும் அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பன் நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. நல்லா பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூடாக நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது கூட நம்மளுக்கு பிடிச்ச சாஸ் சட்னிஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நான் கட்டா மீட்டா சட்னி வித் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி
உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா குட்டியாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.